வணக்க நண்பர்களே. கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்தாலும் அதை மரியாதையோட கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, கூடவே மரியாதையும் சேர்த்து கொடுத்தாதான் அது முறையாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு உழைக்கிற மக்களும் நினைக்கிறது உண்டு. ஏன்னா நமக்கு மரியாதையை விட பணம் ரொம்ப முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி உழைக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பணக்கார வீட்டில் மரகதம் என்ற ஒரு பெண்மணி நீண்ட நாட்களாக வேலை பார்த்துட்டு வராங்க. ஆனால் அந்த பணக்கார பெண்மணி அந்த வேலைக்கார பெண்மணிக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அது முறையாக கொடுக்கல, அதாவது கடமைக்கு கொடுக்குறாங்க. இந்த மரகதம் இந்த சம்பளத்தை வச்சுக்கோன்னு சொல்லி ஏதோ போனா போதுன்னு சொல்லி தூக்கி போடுற மாதிரி கொடுக்கும் பொழுது அதுக்கு அந்த வேலைக்கார பெண்மணி மரகதம் கேட்ட ஒரு கேள்வியை பார்த்து அந்த முதலாளி அம்மா ஆடி போயிட்டாங்க. நீ எனக்கு சம்பளம் தர முதலாளியாக இருக்கலாம், அதுக்காக என்னுடைய சுயமரியாதையை உங்ககிட்ட விட்டுட்டு நிற்க முடியாது. ஏன்னா உழைக்கிற மக்கள் எங்களுக்கு தான் ரோசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த சம்பளத்தை அவங்க முகத்திலே வீசிட்டாங்க. நான் ஒரு பெரிய பங்களா வீட்டுக்கு முதலாளி அம்மா, நீ இந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி, உனக்கு நான் சம்பளம் தர்ற முதலாளின்னு சொல்லி ரொம்ப அடாவடியாக இருந்த அந்த முதலாளி அம்மாவோட மூக்கு உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மரகதம், நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கெஞ்சின இந்த பதிவை பற்றி நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு அந்த வேலைக்காரி பெண்மணியை ரொம்பவே பாராட்டுவீங்க. மனுஷனுக்கு பணம் முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரகதம் போன மாதத்து சம்பளம் மொத்தமாக கத்தையாக தரேன், யாருமே இப்படி தர மாட்டாங்க. நியாயமாக பார்த்தா போன மாதத்தில் நீ 2 நாள் லீவு, நான் 4 நாள் ஊருக்கு போயிட்டேன். அந்த 6 நாளைக்கு சம்பளத்தை கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் உனக்கு தரணும். ஆனால் நான் பெரிய மனசு பண்ணி அப்படி எல்லாம் கழிக்காமல் முழுசாக உங்ககிட்ட கொடுக்குறேன். இனிமேலாவது வேலை செய்யும்போது கொஞ்சம் சுத்தபத்தமாக செய், புரியுதா என்றால் வீட்டுக்கார முதலாளி அம்மா. கை நீட்டி அந்த பணத்தை வாங்கவே யோசனையாக இருந்தது மரகதத்திற்கு. ஆனால் 1 மாதம் முழுவதும் உழைத்த உழைப்புக்கான கூலியை வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? தனக்குள்ளாகவே சமாதானம் செய்தபடி அந்த பணத்தை வாங்கி கொண்டாள். அதே சமயம் மனதில் உறுத்தி கொண்டிருந்ததை கேட்காமலும் இருக்க முடியவில்லை. என்னம்மா நீங்க, நான் செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, ஆனா ஒவ்வொரு மாசமும் அதை கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு முழு மனசை கொடுக்கறது இல்ல. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே கொடுக்குறீங்களே, ஏதோ போனா போகுதுன்னு நீங்க எனக்கு தர மாதிரி இந்த பணத்தை கொடுக்குறீங்களே. இன்னையோடு நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரதை நிப்பாட்டிக்கிறேம்மா, என்னால முடியாது. என்ன செஞ்சாலும் தேடி பிடிச்சி வெறும் குறைய மட்டும் தான் சொல்றீங்க. அதுக்காக நான் ரொம்ப கிளியரா வேலை பார்க்கறேன்னு சொல்ல வரல. எனக்கு என்னைக்கோ ஒரு நாள் சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அதையே வருஷம் போல சொல்றீங்களே. அதுக்காக தினமும் வெறும் குறைய மட்டும் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. வயிற்று பொழப்புக்காக தான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரேன், நான் அது இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மானரோசம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதா? வீடு கூட்டி முடிச்சதுமே இங்க குப்பை போகல, அங்க குப்பை போகல, இங்க குப்பை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கூட்ட சொல்றீங்க. அதையும் சலிக்காம நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். பாத்திரம் கழுவி முடிச்சு வச்ச பிறகும் திரும்ப ஒவ்வொன்றும் எடுத்து காமிச்சு இதுல 10 போகல, இதுல சோப்பு கரை இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குறை சொல்றீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு அது கழுவி தானே தரேன். நான் பாத்திரம் கழுவும் போது நல்லா கிளீனா தான் கழுவுவேன். ஆனா உங்க மனசு கோணாதபடி இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னாலும் மறுபடியும் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் பொறுமையா நீங்க சொல்றதெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அது போக ஃபேன் சுத்தம் செய்யணும், ஒட்டடை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்குல வராத எக்ஸ்ட்ரா வேலையும் வாங்கிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் 10 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா கேட்டது கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்தா ஒவ்வொரு மாசம் சம்பளம் கொடுக்கும் பொழுதும் இப்படி கரிச்சி கொட்டிக்கிட்டே கொடுக்குறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றமா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் சம்பளம் கொடுக்கும் பொழுது இப்படி திட்டிக்கிட்டே கொடுத்தா உங்களுக்கு மனசு வலிக்குமா வலிக்காதா? நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் அதுக்காக ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்காம திரும்ப திரும்ப உங்களுக்கு குறைய மட்டும் சொல்லிட்டு இருந்தா அந்த வேலையை உங்களால செய்ய முடியுமா? இல்ல அந்த ஆபீஸ்ல தான் நீங்க தொடர்ந்து வேலை பார்ப்பீங்களா? ஒரு நாள் 2 நாள் பொறுமையா இருப்பீங்க. என்னதான் கை நிறைய சம்பளம் கிடைச்சாலும் பாடுபட்டு நீங்க செஞ்ச வேலையை பாராட்டினாலும் பரவாயில்ல, குறை சொல்லாம இருக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். வேலை பார்க்குற இடமும் பண்ற வேலையும் தான் வேற வேற. நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. நான் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறேன். நியாயமா பார்த்தா 2 பேருமே வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுற போராடுற பெண்கள் தான். ஆனா நீங்க என்ன நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கு. கையில ஒரு பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணாலும் குறைய மட்டும்தான் கண்டுபிடிச்சு சொல்றீங்க. நானும் 1 வருஷமா உங்க வீட்டு வேலையை பார்க்குறேன். உங்க கையில இருக்கிற அந்த பூத கண்ணாடியில ஒரு நல்லது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. வருஷக்கணக்காக நான் நிறைய வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் சரியில்லைனா இது சரியில்லைம்மா, கொஞ்சம் சரியா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தினம் இப்படி பூத கண்ணாடி வச்சு பார்த்து குறைய மட்டுமே தேடி தேடி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ற இடத்துல நான் தொடர்ந்து வேலை பண்ணவும் மாட்டேன். அதே மாதிரி மாசத்துல 2 நாள் லீவ் வேணும்னு சொல்லி தானே வேலைக்கு சேர்ந்தேன். உங்க ஆஃபீஸில் சனி ஞாயிறு வாரத்துக்கு 2 நாள் லீவ் இருக்குல்ல, அதுக்கு சம்பளத்தை கழிக்கிறாங்களா? இதே மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆஃபீஸ் லீவ் விட்டா அந்த நாளுக்கு உங்க சம்பளத்தை கழிக்கிறாங்களா? இல்ல. அப்புறம் நீங்க எப்படி ஊருக்கு போனதுக்கெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லுவீங்க? சரி, நான் 2 நாள் லீவ் போட்டேன், அதுக்கு சம்பளத்தை பிடிச்சா சரி. நீங்க ஊருக்கு போனதுக்கு நீங்க லீவ் போட்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கும் சேர்த்து எங்க சம்பளத்தை பிடிக்கிறீங்களே, இது நியாயமா என்று சொல்லிவிட்டு மன்னிச்சிருங்கம்மா, நாளிலிருந்து நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரல என்று சொல்லிவிட்டு அந்த அம்மாவின் பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து நடையை கட்டினாள் மரகதம். கேட்டுக்கொண்டிருந்த அந்த அம்மாவிற்கு அதிர்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை. குறைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை போல் அரைந்தது போல் சொல்லிவிட்டு போகும் மரகதத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அம்மா. வீட்டு வேலை செய்பவள் தானே என்று தினம் அவளை குறை சொன்னது தவறு என்பதை தாமதமாக புரிந்து கொண்டாள் அந்த முதலாளி அம்மா.
உண்மையில் மரகதத்தின் வேலையில் அப்படி ஒரு குறையும் இருக்க முடியாது. ஆனால் அந்த அம்மாவின் குணத்தால் அவள் வீட்டுக்கு வேலைக்கு வரும் வேலைக்கார பெண்கள் 3 மாதத்திற்கு மேல் இருந்ததில்லை. சொல்லாமல் கொள்ளாமல் நின்று விடுவார்கள். அதனால் தன் தவறை உணராமல் இருந்த அந்த வீட்டுக்கார அம்மாவிற்கு மரகதம் சொன்னதும் தான் உரைத்தது. திருந்தினால் சரி என்று அந்த மரகதம்மா நடையை கட்டிவிட்டாள். வீட்டு வேலை செஞ்சாலும் தன்னுடைய மகளை MBA வரையும் படிக்க வச்சிருக்காங்க இந்த மரகதம்மா. அந்த MBA படித்த மகள் தான் தன்னுடைய அம்மா இப்படி வீட்டு வேலைக்கு போகும்பொழுது பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க. உண்மையாலுமே நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரங்களை மட்டும் பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோமே அப்படிங்கிறத மறந்துடுறோம். நம்ம இந்த இடத்துல முதலாளிங்கிற கெத்தை விட்டு கொடுக்காம அவங்கள குறை மட்டுமே சொல்லி அவங்கள வேலையை வாங்கிக்கிறோம். அதே போல நமக்கு நேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். அவங்களோட வழியை உணரணும். நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது நம்ம வேலையை அவங்க புகழ்னாலும் பரவாயில்ல, நம்மள குறை சொல்லிட்டு இருந்தா நமக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதே போல நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களையும் நம்ம அது போல நினைக்க கூடாது. அவங்க குறை செஞ்சாலும் அதை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ மூலம் போட்டிருக்கோம். இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.